வணக்கம் நண்பர்களே. கியூயிங் தியரியில் இப்போது ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிம்பிள் கொஷின்ஸு சில இது பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 4th ப்ராப்ளம். இஃப் த அரைவல் டேக்ஸ் பிளேஸ் எவ்ரி 10 minutes, அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு கஸ்டமர் வராருன்னு அர்த்தம். ஓகே, வித் எ சர்வீஸ் டைம் 4 minutes per unit, அதாவது ஒருத்தரை சர்வீஸ் பண்ணி அனுப்புறதுக்கு 4 நிமிஷம் ஆகுது. ஓகே, தென் த மீன் அரைவல் ரேட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. மீன் சர்வீஸ் ரேட் அண்ட் த ப்ராபபிலிட்டி தட் ஒன் வுட் ஹாவ் டு வெயிட், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங். ஓகே, இது 3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது சிம்பிளாக இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னு சொன்னால் அரைவல் ரேட் எப்படி இருக்கணும்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர் மினிட். ஓகே, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்போ 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் அப்படின்னா 1/10 வருமா. ஸோ லாம்டா இஸ் 1/10. அதே மாதிரி மியூ சர்வீஸ் டைம், 4 நிமிஷத்துக்கு ஒருத்தரை சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒருத்தரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு 4 நிமிஷம். ஸோ 1/4 minute. ஓகே, அதுலேருந்து ப்ராபபிலிட்டி வந்து லாம்டா டிவைடட் பை மியூ. ரைட், மீன் அரைவல் ரேட்டா லாம்டா 1/10 மினிட் பவர் -1. ஓகே, இதை 1/10ங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க, கடைசியில் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். ரைட், மீன் சர்வீஸ் ரேட் மியூ ஈக்குவல் டு 1/4 மினிட் பவர் -1, அதாவது நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர் மினிட் அப்படிங்கிறது தான். ஓகே, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸுங்கிறது வெறும் நம்பர், டைமென்ஷன் லெஸ்ஸுங்கிறதுனால இதுக்கு யூனிட் என்ன போடுறோன்னா வெறும் மினிட் பவர் -1ன்னு போடுறோம். ரைட், இல்லை நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர் மினிட்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் பீரியட், அதாவது பிஸி பீரியட் ப்ராபபிலிட்டி லாம்டா பை மியூன்னு சொல்லியிருக்கோம். 1/10 டிவைடட் பை 1/4, 0.4 இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் பி. 0.1 இஸ் த மீன் அரைவல் ரேட். மீன் சர்வீஸ் ரேட் வந்து 0.25 அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் பிஸி பீரியட் 0.4. ஓகே, இந்த 10th கொஸ்டின் பாருங்கள். For MM1 infinity FCFSQ, the mean arrival rate is equal to 10 per hour. இதை வேறு யூனிட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது டைம்ங்கிற யூனிட்டில் கொடுக்கல, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர் ஹார்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பெர் மினிட்டாக கூட மாற்றிக்கலாம். ரைட்டா, அண்ட் த மீன் சர்வீஸ் ரேட் இஸ் 15 per hour. த எக்ஸ்பெக்டட் க்யூ லென்த் கேட்டிருக்காங்க, அதாவது LQ கேட்டிருக்காங்க. ரைட், இதுக்கு ஆன்சர் வந்து 1.33. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் க்யூ லென்த், LQ. இப்போ இந்த 12th கொஷின் பாருங்கள். த ஆவரேஜ் டைம் பிட்வீன் 2 arrivals 4 minutes, அதாவது 4 நிமிஷத்துக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. அரைவல் ரேட். ஓகே, ஆவரேஜ் டைம் ஆஃப் கவுண்டர் கிளர்க் டு சர்வ் த கஸ்டமர் இன் 3 minutes, அதாவது 3 நிமிஷத்துக்கு ஒரு கஸ்டமரை சர்வீஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஓகே, த அரைவல்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் as per பாய்சன். இது வந்து கொடுக்கலனாலும் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ரைட்டா, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம டைரெக்டாக சிம்பிளாக தான் போட போகிறோம். ஸோ அரைவல்ஸ் பாய்சன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன், சர்வீசஸ்லாம் எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 mark அந்த அப்ஜெக்டிவில் கேட்கலாம். ரைட், ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 0.75. ஓகே, ஸோ உங்களுக்கு லாம்டா என்ன வரும், 1/4 வருமா. லாம்டா இஸ் 1/4. அதே மியூ வந்து 1/3. ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் வந்து லாம்டா பை மியூ 1/4 டிவைடட் பை 1/3, அப்போ 3/4, தட் இஸ் ஈக்குவல் டு 0.75. இதே ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடில் பீரியட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1 மைனஸ் இந்த 0.75 0.25 வரும். ரைட், அது உங்களுக்கு தெரியும். இந்த 13th ப்ராப்ளம் பாருங்கள். அரைவல்ஸ் அட் எ டெலிஃபோன் பூத் ஆர் கன்சிடர்ட் டு பி பாய்சன். ஓகே, ஆவரேஜ் டைம் ஆஃப் 10 minutes பிட்வீன் ஒன் அண்ட் நெக்ஸ்ட், அதாவது ஒருத்தருக்கும் அடுத்தவங்களுக்கும் உள்ள டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 10 minutesன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒருத்தவங்க வராங்க. ஓகேவா, அடுத்த லென்த் ஆஃப் ஃபோன் கால், இது சர்வீஸ் டைம் வந்து 3 minutesன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஸோ 3 minutesக்கு ஒருத்தர் வந்து சர்வீஸ் பண்ணப்படுறாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு மீன் அரைவல் ரேட் என்ன, 1/10. ஓகே, ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு லாம்டா வந்து மீன் அரைவல் ரேட்டு, லாம்டா இஸ் 1/10. மியூ மீன் சர்வீஸ் ரேட்டு, மியூ ஈக்குவல் டு 1/3. ரைட்டா, ஸோ உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங். ரைட்டா, அதான் கேட்குறாங்க.
probability of waiting is equal to lambda by mu, right? That is 1 by 10 divided by 1 by 3, that is 3 by 10. So 0.300 இதுதான் answer. Okay. இந்த 12th problem answer பாருங்க. lambda 1 by 4 னு போட்டோமா, அதே மாதிரி mu 1 by 3 minutes, minute power minus 1. probability of waiting lambda by mu, that is 0.75 previous problem க்கு. இது இந்த problem 13 ரைட்டா, இப்போ பார்த்தது lambda 1 by 10 minute power minus 1, mu 1 by 3 minute power minus 1, probability of waiting lambda by mu, that is 1 by 10 by 1 by 3, that is 3 by 10, 0.3. Okay. Problem 15 பாருங்க. Customers arrive at a counter randomly at the rate of 6 customers per hour. Okay. per hourல கொடுத்துருக்காங்க, per hourலே வச்சுக்கலாம், இல்லை per minuteல கூட மாற்றிக்கலாம், ரைட்? ஒரு மணி நேரத்துக்கு 6 கஸ்டமர் வராங்க. ஸோ உங்கள் லேம்டா என்ன, 6. ஓகே, டைரெக்டாக 6லேயே கொடுத்துட்டாங்க. 6 கஸ்டமர்ஸ் per hourனு வச்சுக்கலாம், இல்லை 6/60 கஸ்டமர்ஸ் per minuteன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, the service is provided at the counter by the server. மீன் டைம், டைம் ஆஃப் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. டைம் ஆஃப் சர்வீஸ் வந்து 4 minutes per hour, ரைட்டா? 4 minutes per customer. 4 minutes per customer. ஒரு கஸ்டமருக்கு 4 நிமிஷம் ஆகுது. ஓகே, அப்போது இது வந்து 1/4. ஸோ இது வந்து கஸ்டமர்ஸ் per ஹாரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து 6ன்னே வச்சுக்கணும், இல்லை 6/60 மினிட்டில் மாற்றணும் இல்லையா, 6/60ன்னு வச்சுக்கணும். இது வந்து சர்வீஸ் டைமை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த டைம் வந்து டினாமினேட்டரில் வரணும் இல்லையா, ஒரு கஸ்டமருக்கு 4 நிமிஷம். அப்போ கஸ்டமருங்கிறது நியூமரேட்டரில் வரணும், டைமுங்கிறது டினாமினேட்டரில் வரணும். ஓகே, ஸோ 1/4 லேம்டா இஸ் மியூ இஸ் 1/4ன்னு வரும். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் நியூலி அரைவிங் கஸ்டமர் ஹேஸ் டு வெயிட்? ஓகே, ஸோ இது மினிட் பவர் -1ல் இருக்கிறதுனால இதையும் மினிட் பவர் -1ல் மாற்றிக்கோங்க. கஸ்டமர்ஸ் per hour 6/60.1, இது 1/4. ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் இஸ் லேம்டா பை மியூ, தட் இஸ் 0.1/1/4, that is nothing but 0.4. நெக்ஸ்ட் இந்த 17th கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நார்மலாக அந்த 1 மார்க்கில் கேட்குறாங்க. இந்த கியூயிங் தியரியில் அரைவல் ரேட் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன், டிபார்ச்சர் அதாவது சர்வீஸ் ரேட் வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்பாங்க, ரைட்? இதில் வந்து இஃப் த அரைவல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ரேண்டம், தென் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் இன் அ கிவன் டைம்? ஸோ அரைவல் ரேட் வந்து பாய்சன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ரைட்டா? இதே டிபார்ச்சர் ரேட்டு இல்லை சர்வீஸ் ரேட்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ்போனன்ஷியல் வரும். ஓகே, இந்த 18th ப்ராப்ளம் பாருங்கள். இன் சிங்கிள் சர்வர் கியூயிங் மாடல், if arrival rate is lambda and service rate is mu, then what is the probability of the system being idle? நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங்கில் அந்த ப்ராப்ளம் போட்டோம் இல்லையா, ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங்க்கு இந்த ஆப்ஷன் வரும் லேம்டா பை மியூ. இதே ப்ராபபிலிட்டி ஆஃப் பீயிங் ஐடில் வந்து 1 - லேம்டா பை மியூ, ரைட்டா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் அப்படிங்கிறது பிஸி பீரியடு, பிஸி பீரியடுக்கு லேம்டா பை மியூ, பிஸி பீரியடுக்கு ஆப்போசிட் வந்து ஐடில். ஸோ ஐடில் டைமுக்கு வந்து 1 - லேம்டா பை மியூ. 21st கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆவரேஜ் அரைவல் ரேட் இன் எ கியூ இஸ் 6 per hour. ஓகே, டைரெக்டாக லேம்டா வேல்யூவே கொடுத்துட்டாங்க 6 per hourனு. இதை per மினிட்டாக கூட மாற்றிக்கலாம் நீங்கள், இல்லை அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தி ஆவரேஜ் சர்வீஸ் ரேட் இஸ் 10 per hour. ஓகே, இதுவும் வந்து டைரெக்டாக மியூ வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 per hourனு. ஓகே, இதையும் per மினிட்டாக மாற்றிக்கலாம், இல்லை per hourலே வச்சுக்கலாம். ஓகே, which one of the following is the average number of customers in the line including the customer being served? அதாவது average number of customers in the line including the customer being servedனா length of the line plus அந்த கவுண்டரில் இருக்கவர், அப்போது average length of the system அதுதான் கேட்டிருக்காங்க. இந்த சொல்யூஷன் பாருங்கள். மீன் அரைவல் ரேட் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, லேம்டா 6/60, 6னே வச்சுக்கோங்க. ஓகே, 6 per hour. மீன் சர்வீஸ் ரேட் 10 per hour. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த லைன், அது இன்க்ளூடிங் த கஸ்டமர் பீயிங் சர்வ்டுன்னா லென்த் ஆஃப் த சிஸ்டம். இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சிஸ்டம்ங்கிறது கியூ ப்ளஸ் கவுண்டர், கவுண்டரில் சர்வீஸ் பண்ண அந்த பர்சன் ப்ளஸ் க்யூவில் நிற்கிறவங்களையும் சேர்த்து. ஓகே, இங்கே
நம்ம இந்த லிட்டில்ஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, எல் லென்த் ஆஃப் த கியூ இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு டைம். ஓகே, இதில் சிஸ்டம் லென்த் அப்படின்னா லேம்டா இன்ட்டு சிஸ்டம் வெயிட்டிங் டைம்னு வரும். ரைட்டா? ஸோ சிஸ்டமோட வெயிட்டிங் டைம் 1/μ மைனஸ் லேம்டா. இது ஃபார்முலா ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் பாருங்கள். 1/μ மைனஸ் லேம்டா இன்ட்டு லேம்டா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். ஸோ 1.5 இஸ் த ஆன்சர். அதாவது 1.5 கஸ்டமர்ஸ் அந்த லென்த்தில் அந்த கியூ ப்ளஸ் சிஸ்டமில் இருக்காங்க. ஓகே, 23rd ப்ராப்ளம் பாருங்கள். அதே தான், ஆவரேஜ் டைம் ஆஃப் 10 மினிட்ஸ். அதாவது அரைவல் வந்து 10 மினிட்ஸு, அரைவல் டைம் வந்து 10 மினிட்ஸு. அப்போ அரைவல் ரேட் என்ன வரும்? 1/10 மினிட் பவர் மைனஸ் 1 வரும். ஓகே, லென்த் ஆஃப் த சர்வீஸ் டைம் இஸ் அஷ்யூம் டு பி எக்ஸ்போனென்ஷியல் வித் மீன் ஆஃப் 6 மினிட்ஸ். அதாவது சர்வீஸ் டைமை கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அப்போ சர்வீஸ் ரேட் வந்து 1/6 மினிட் பவர் மைனஸ் 1. ஓகே, the probability that a person arriving at the booth will have to wait is equal to என்னன்னா உங்களுக்கு lambda is 1/10 வந்துச்சா, அப்போ mu equal to 1/6. ஓகே, ஸோ probability of waiting lambda by mu, lambda by mu, that is 1/10 by 1/6, that is 6/10, 0.6. 0.6 is the answer. இந்த 25th ப்ராப்ளம் பாருங்கள். இதுலேயும் வந்து அரைவல் ரேட்டை டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. லேம்டா இஸ் 10 per hour. ஓகே, டிஸ்ட்ரிபியூட்டட் வித் எ மீன் சர்வீஸ் டைம் ஆஃப் 4 மினிட்ஸு. ஸோ மியூ வந்து டைரெக்டாக கொடுக்கல, டைம் தான் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் டைம் வந்து 4 மினிட். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் டு 1/4 மினிட் பவர் மைனஸ் 1. அப்போ இதையும் இப்போ மினிட் பவர் மைனஸ் 1 மாற்றணுமா? அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு 10/60 மினிட் பவர் மைனஸ் 1. ஓகே, ஸோ இது கஸ்டமர்ஸ் பெர் ஹாரை கஸ்டமர்ஸ் பெர் மினிட்டாக மாற்றிட்டோம். ஓகே, ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் தான் கேட்குறாங்க. தட் இஸ் லேம்டா பை மியூ, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன, 1/6 டிவைடட் பை 1/4. இந்த 10/60 1/6ன்னு போட்டேன். ஸோ 4/6, தட் இஸ் ஈக்குவல் டு 0.667. So this is the answer. Okay, 26th ப்ராப்ளம் பாருங்கள். ஓகே, கார் வாஷ் இது. ஸோ கார் வருது, அரைவல் ரேட் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு கார் வருதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதை வந்து புக் பண்ணி அனுப்புறது, அதுதான் அந்த சர்வீஸ் டைம் சொல்கிறாங்க. 4 நிமிஷம். ஒரு கார் புக் பண்ணி அனுப்புறதுக்கு 4 நிமிஷம் ஆகுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு லேம்டா 1/10, மியூ 1/4, சிஸ்டம் யூட்டிலைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. சிஸ்டம் யூட்டிலைசேஷன்னா என்னென்னா, தட் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் பீரியட். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் பீரியட் தான் சிஸ்டம் யூட்டிலைசேஷன். ஸோ அது என்ன, லேம்டா பை மியூவா? ஸோ 1/10 டிவைடட் பை 1/4, தட் இஸ் 4/10, 0.4 இஸ் த சிஸ்டம் யூட்டிலைசேஷன். திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ இந்த சிஸ்டம் யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் டேர்ம். ரைட்டா? ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங்னு கேட்கலாம், ப்ராபபிலிட்டி ஆஃப் பிஸி பீரியட்னு கேட்கலாம், இல்லை சிஸ்டம் யூட்டிலைசேஷன், மூணுமே சேம் தான். ஓகே, இந்த 27th கொஸ்டின் பாருங்கள். இது மாதிரியே 1 மார்க்கில் கேட்கலாம். ரைட்? இந்த கெண்டல்ஸ் நோட்டேஷன் ஃபார் ரெப்ரசன்டிங் கியூயிங் மாடல்ஸ், த ஃபர்ஸ்ட் பொசிஷன் ரெப்ரசன்ட்ஸ் ப்ராபபிலிட்டி லா ஆஃப் அரைவல். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து அந்த அரைவல் ரேட்டை தான் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது லாஸ்ட் டைம் பாலிடெக்னிக் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த இதான் கெண்டல்ஸ் நோட்டேஷன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். ரைட்? முதல்ல இருக்கிறது அரைவல் பேட்டர்ன், செகண்ட் இருக்கிறது டிபார்ச்சர் பேட்டர்ன் இல்லை சர்வீஸ் பேட்டர்னு சொல்லலாம். மூணாவது நம்பர் ஆஃப் சர்வர்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது ப்ரையாரிட்டி ரூல், எஃப்சிஎஃப்எஸ்ஸா லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வா அப்படிங்கிறது. ஓகே, இது சிஸ்டம் கெப்பாசிட்டி இஸ் ஆல்வேஸ் அஷ்யூம் டு பி இன்ஃபினிட்டி. ரைட்? இப்போ இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்றாங்க? ப்ராபபிலிட்டி லா ஆஃப் த அரைவலை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இந்த 28வது ப்ராப்ளம் பாருங்கள். சிங்கிள் சர்வர் கியூ, மீன் அரைவல் ரேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் லேம்டா 8 per hour, மீன் சர்வீஸ் ரேட்டு மியூ 12 per hour, எக்ஸ்பெக்டட் நம்பர் இன் வெயிட்டிங் லைன், அதாவது எத்தனை பேர் வெயிட்டிங் லைனில் க்யூவில் எத்தனை பேர் இருக்காங்க, அதாவது லென்த் ஆஃப் த க்யூ கேட்குறாங்க. ரைட்டா? லென்த் ஆஃப் த க்யூ இஸ் நத்திங் பட்
நம்ம ஆல்ரெடி ஃபார்மில் பார்த்துருக்கோம். க்யூவோட வெயிட்டிங் டைம் இன்ட்டு அரைவல் ரேட்டு, இதுதான் ரைட்டா. க்யூவோட வெயிட்டிங் டைம் ஃபார்முலா என்ன அப்படின்னா லாம்டா டிவைடட் பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. இது க்யூவோட வெயிட்டிங் டைம் இன்ட்டு லாம்டா. ஸோ திஸ் இஸ் த formula for length of the queue. Okay, so that is okay, so length of the queue is lambda by mu into mu minus lambda into lambda. So lambda square varum numerator la, lambda square by mu into mu minus lambda. Previous video la the formula discuss பண்ணிருக்கோம் பாருங்க. That is equal to so the substitute பண்ணா it will come as 1.33. So this is the right answer. In the question 29 பாருங்க, ஆக்சுவலி அரைவல் ரேட் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ரைட்டா. அரைவல் ரேட் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், பட் த டைம் பிட்வீன் அரைவல்ஸ், இது 2 தடவை இதே ஐஎஸ் இதில் கேட்டிருக்காங்க. த டைம் பிட்வீன் அரைவல்ஸ் will follow exponential distribution, ரைட்டா. ஸோ அரைவல் ரேட்டை கஸ்டமர் வர ரேட்டை கேட்குறாங்களா இல்லை டைமை கேட்குறாங்களான்னு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ கஸ்டமர் வர அந்த அரைவல் ரேட் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா ரேண்டமாக வருவாங்க. ஓகே, பட் டைம் பிட்வீன் அரைவல்ஸ் அது வந்து எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம ஆவரேஜ் மீன் அரைவல் ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கஸ்டமருக்கும் இன்னொரு கஸ்டமருக்கும் இடையில ஒரு கான்ஸ்டன்ட் டைம் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் ரைட்டா. அதனால தான் அது வந்து எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. அதாவது டைம் பிட்வீன் 2 அரைவல்ஸ் வந்து எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், பட் அரைவல் ரேட் வந்து பாய்சன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அடுத்த 30வது கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். ஜென்ரலாக இது மாதிரி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி டைம் கேட்குறது அது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்குறது ரைட்டா. நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் பர் யூனிட் டைம், இது வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் ரைட்டா. நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் பர் யூனிட் டைம் வந்து பாய்சன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இதே டைம் பிட்வீன் 2 அரைவல்ஸ் அப்படின்னா இதோட இன்வர்ஸ் தானே வரும். இப்போ நம்பர் ஆஃப் அரைவல்ஸ் பர் யூனிட் டைம்ங்கிறது உங்களுக்கு லாம்டா ரைட்டா, மீன் அரைவல் ரேட்டுன்னு வரும். இதோட 1/λன்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதில் டைம் வந்துடும் இல்லையா. 2 அரைவலுக்கு பிட்வீன் 2 அரைவல்ஸ் பிட்வீன் 2 கஸ்டமர்ஸ் வந்து டைம் எவ்வளோ அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ 1/λ அப்படிங்கிறது எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனில் வருது, லாம்டாங்கிறது பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனில் வருது. ஓகே, பட் ஜென்ரலாக அரைவல் ரேட் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் தான். டைம் பிட்வீன் 2 அரைவல்ஸ் தான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 34வது ப்ராப்ளம் பாருங்கள். செல்ஃப் சர்வீஸ் ஸ்டோர் எம்ப்ளாய்ஸ் 1 cashier at its counter, ரைட்டு. அப்போ சிங்கிள் சர்வர் தான். ஓகே, 8 customers arrive on an average of every 5 minutes. அதாவது ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் 8 customers வராங்க. அப்போது நம்மளோட மீன் அரைவல் ரேட் என்ன, 8/5 வருமா. 8/5 minute power minus 1. Cashier can serve 10 customers in the same time. இதே 5 நிமிஷத்தில் 10 கஸ்டமரை அவர் சர்வ் பண்ணி அனுப்பிடுவார். அப்போது மீன் சர்வீஸ் ரேட் என்ன வரும், 10 கஸ்டமர் டிவைடட் பை 5 minutes, 10/5 வருமா. ஸோ இதுதான் அஸ்யூமிங் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஆவரேஜ் டைம் த கஸ்டமர் ஸ்பென்ஸ் இன் த கியூ, அதாவது எவ்வளோ டைம் வந்து வெயிட்டிங் டைம் கேட்குறாங்க ரைட்டா. க்யூவில் வந்து எவ்வளோ டைம் வெயிட் பண்ணுவாங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் நம்ம ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி WQ கேட்குறாங்க ரைட்டா. ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்கள். 8 customers in 5 minutes arriving. ஓகே, ஸோ லாம்டா இஸ் 8/5 minute power minus 1. மீன் சர்வீஸ் ரேட் மியூ இஸ் 10/5 minute power minus 1. ஸோ ஆவரேஜ் டைம் கஸ்டமர் வெயிட்ஸ் இன் த க்யூ. அப்போ WQக்கு என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். லாம்டா பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா, தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் மச். ஓகே, ஸோ இதை போட்டு சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 minutes வருது ஆன்சர். ஓகே, ஸோ ஃபார்முலாவை மாற்றிடாதீங்க. இதே சிஸ்டமோட வெயிட்டிங் டைம் அப்படின்னு சொன்னால் WS வரும். WSக்கு என்ன ஃபார்முலா வரும்னா 1/μ minus lambda அப்படின்னு வரும் ரைட்டா. அதை பார்த்துக்கோங்க. ஸோ 2 minutes இஸ் த ஆன்சர். இந்த 22nd கொஷின் பாருங்கள். இன் அ சிங்கிள் சர்வர் queuing சிஸ்டம்,
arrival rate lambda, service rate mu, expected number of customers in the system is lambda by mu minus lambda. ஓகே, ஸோ அவங்க இதை கொடுத்துட்டாங்க. அதாவது வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம்னு கேட்குறாங்க. அதாவது WS கேட்குறாங்க. ரைட்டா, WS கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஆல்ரெடி ஞாபகம் வச்சுருப்பீங்க இந்த ஃபார்முலாவை. ரைட்டா, ஞாபகம் இல்லைன்னா கூட அவங்க இந்த கொஷினில் லென்த்தை கொடுத்துட்டாங்க. ரைட்டா, லென்த் ஆஃப் த சிஸ்டமை கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு லென்த் ஆஃப் த சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா W சிஸ்டம் வெயிட்டிங் டைம் இன்ட்டு லேம்டா. அப்போ WS ஈக்குவல் டு LS கொடுத்துருக்க LS டிவைடட் பை லேம்டா போட்டிங்கன்னா 1/μ மைனஸ் லேம்டா வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இது கொடுக்கலனா கூட இதை ஞாபகம் வச்சுருந்து நீங்கள் எழுதணும். ரைட்டா, ஸோ இதை கொடுத்துட்டாங்க. ஸோ சிம்பிளாக அந்த லிட்டில்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிவைடட் பை லேம்டா போட்டு நம்ம இதை கொண்டு வந்துடலாம். ஓகே, இந்த 9th கொஷின் பாருங்கள். டபிள்யூங்கிறது மீன் வெயிட்டிங் டைம் இந்த சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் நத்திங் பட் WS. WQங்கிறது Qவோட வெயிட்டிங் டைம். ரைட்டா, ஸோ WS என்ன ரிலேஷன்னு கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். WS இஸ் WQ ப்ளஸ் 1/μ. ரைட்டா, ஸோ சிஸ்டமோட வெயிட்டிங் டைம் Qவோட வெயிட்டிங் டைமை விட அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கும்னா சர்வீஸ் டைம் 1/μங்கிறது சர்வீஸ் டைம். ரைட்டா, ஆவரேஜ் சர்வீஸ் டைம். ஸோ அந்த சர்வீஸ் டைமை Qவோட வெயிட்டிங் டைமோட ப்ளஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get வெயிட்டிங் டைம் ஆஃப் த சிஸ்டம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, இந்த 8th கொஷின் பாருங்கள். இதில் வந்து கேஸ் 1 கேஸ் 2 2 கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் டிசிப்ளின். செகண்ட் கேஸ் வந்து லாஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் டிசிப்ளின். ஓகே, என்ன டிசிப்ளினாக இருந்தாலும் இந்த வெயிட்டிங் டைம் வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் வந்து சேம் தான். ஓகே, ஸோ W1 இஸ் ஈக்குவல் டு W2. ரைட்டா, ஏன்னா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் தான் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் ஒரு ஃபஸ்ட்டாக வரவங்க ஒரு டைம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ லாஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் லாஸ்ட்டாக வரவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டாக வரவங்க அதிகம் வெயிட் பண்ணுவாங்க. பட் ஆவரேஜ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே சேமாக தான் வரும். ஓகே, ஸோ irrespective of the discipline followed, the waiting time, average waiting time is same. Okay, இந்த 5th கொஷினில் expected waiting time of a unit that actually waits. அப்படிங்கிறது நம்ம அந்த க்யூவில் வெயிட் பண்ணுறது தான் கேட்குறாங்க. ஓகே, இது WQ. ஸோ இது கிடையாது, இந்த ஆப்ஷன் WQ. க்யூவில் வெயிட் பண்ணுறது சிஸ்டமில் வெயிட் பண்ணுறதை விட கம்மியாக இருக்கும். ரைட்டா, ஏன் ஆக்சுவலி வெயிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவுண்டர்கிட்ட போயிட்டாங்க சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா சர்வீஸ் டைம் வந்து அந்த ஆக்சுவல் வெயிட்டிங் டைமில் வராது. ஓகே, ஸோ சர்வீஸ்க்கு முன்னாடி சர்வீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் க்யூவில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆக்சுவல் வெயிட்டிங் டைம். ஓகே, கவுண்டர்கிட்ட போயிட்டாங்க, அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அந்த டைம் வந்து இந்த ஆக்சுவல் வெயிட்டிங் டைமில் வராது. பட் டோட்டல் சிஸ்டம் வெயிட்டிங் டைமுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. ஓகே, ஸோ டோட்டல் சிஸ்டம் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது க்யூவில் நிற்கிற டைம் ப்ளஸ் சர்வீஸ் டைம் அப்படின்னு வரும். ஸோ அப்படின்னா டோட்டல் டைம்னு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஆக்சுவல் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம இதை ப்ளாட் பண்ணலாம். ஓகே, லாம்டா பை மியூ இன்ட்டு மியூ மைனஸ் லாம்டா. இதே சிஸ்டமோட வெயிட்டிங் டைம் டோட்டல் வெயிட்டிங் டைம்னா 1/μ மைனஸ் லாம்டான்னு வரும். ரைட், இந்த செகண்ட் கொஷின் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி அந்த லாஸ்ட் வீடியோவில் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, சைஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் Q சைஸ். ஓகே, Q சைஸ் இஸ் கிரேட்டர் தேன் Nக்கு என்னை விட அதிகமாக, அதாவது லாம்டா பை மியூ பவர் n+1ன்னு போட்டோம். n+1 வரணும். ரைட்டா, அந்த ஆப்ஷன் இங்கே கொடுக்கல. அதனால் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு probability of Q size is greater or equal to N is equal to lambda by mu power capital N. Okay, so இந்த ஆப்ஷனை நம்ம போடலாம். ஓகே, question number 134. If for a period of 2 hours in a day. ஓகே, இந்த 2 hours டியூரேஷனில் இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ட்ரெயின்ஸ் அரைவ் அட் தி யார்டு எவ்ரி 20 minutes. ஸோ 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது. ஓகே,
சர்வீஸ் டைம் வந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து 30 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினை சர்வீஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கேட்குறாங்க. ஸோ அதே தான், மீன் அரைவல் ரேட்டு, மீன் சர்வீஸ் ரேட்டு. ஸோ மீன் அரைவல் ரேட்டு லாம்டா இஸ் 1/20, அதாவது 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது. 1/20 மினிட் பவர் -1. மீன் சர்வீஸ் ரேட்டு மியூ இஸ் 1/30, 30 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினை சர்வீஸ் பண்ணி அனுப்புகிறாங்க, மினிட் பவர் -1. ஓகே. ஸோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங் பீரியட் ஆர் பிஸி பீரியட். ஓகே, தட் இஸ் லாம்டா பை மியூ 1/20 by 1/30 இஸ் 1.5. இது வந்து 1 விட அதிகமாக வருது. ஓகே, ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 2 மணி நேரம் டியூரேஷன் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த டியூரேஷனில் 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வருது. அந்த 2 மணி நேரம் டியூரேஷனில் வந்த ட்ரெயின்ஸில் 30 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினை சர்வீஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து மீன் சர்வீஸ் ரேட் வந்து இதை விட கம்மியாக இருக்குது. ஓகே, மீன் அரைவல் ரேட்டை விட கம்மியாக இருக்குது. அதனால் த ப்ராபபிலிட்டி இஸ் 1.5. ஓகே, so this is the answer. Okay, problem 135 பாருங்க. Self service store employs 1 cashier at its counter. Okay, 9 customers arrive on an average every 5 minutes. 5 நிமிஷத்துக்கு 9 கஸ்டமர் வராங்க. ஓகேவா? அப்போ 5 நிமிஷத்துக்கு 9 கஸ்டமர் வராங்கன்னா 9/5 வருமா லாம்டா? ஓகே, while the cashier can serve 10 customers in 5 minutes. ஸோ அதே 5 நிமிஷத்தில் 10 கஸ்டமரை சர்வீஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஓகே, அப்போது 10/5 மியூங்கிறது 10/5 வருமா? ஓகே, அஸ்யூமிங் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, அரைவல் ரேட் வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், சர்வீஸ் டைம் வந்து எக்ஸ்போனென்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபைண்ட் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் த சிஸ்டம். அதாவது ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா லென்த் ஆஃப் த சிஸ்டம், அதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ லென்த் ஆஃப் த சிஸ்டம்க்கு என்ன ஃபார்முலா? லிட்டில்ஸ் ஃபார்முலா நம்ம படித்தோம் இல்லையா? சிஸ்டமோட வெயிட்டிங் டைம் இன்ட்டு அரைவல் ரேட்டு, இதுதான் ரைட்டா? சிஸ்டமோட வெயிட்டிங் டைமுக்கு என்ன ஃபார்முலான்னா 1/μ மைனஸ் லாம்டா, ரைட், இன்ட்டு லாம்டா. ஸோ லாம்டா பை மியூ மைனஸ் லாம்டா, இதுதான் வந்து லென்த் ஆஃப் த சிஸ்டம், ஆவரேஜ் லென்த் ஆஃப் த சிஸ்டம்க்கு ஃபார்முலா. அதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, 9 customers in 5 minutes, arrival rate, so 9/5, lambda is 9/5. 10 customers served in 5 minutes, so 10/5 is mu. Average number of customers in the system, so இதுதான் வந்து உங்களுக்கு லிட்டில்ஸ் ஃபார்முலா. So lambda divided by mu minus lambda, that is 9. 9 is the answer. Fourth question பாருங்க. Arrival rate of telephone calls 9 minutes between 2 consecutive arrivals. அப்போது 1/9ங்கிறது அரைவல் ரேட், மீன் அரைவல் ரேட். Length of the telephone call is assumed to be exponential distributed with mean 3 minutes. ஸோ ஒரு காலோட லென்த் வந்து 3 minutes. ஸோ மீன் சர்வீஸ் ரேட் வந்து 1 customer per 3 minutesனு வருமா? ஸோ 1/3. The probability that a person will have to wait. ஸோ probability of waiting என்ன அப்படின்னு சொன்னால் லாம்டா பை மியூன்னு வரும். ஓகே, lambda 1/9, mu 1/3, probability of waiting lambda by mu, so 3/9, that is 0.333. இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ஒரே வேல்யூ தான், ரைட்டா? இதில் வந்து 3 டெசிமல் பிளேசஸ் கொடுத்துருக்காங்க, இதில் 2 டெசிமல் பிளேசஸ், ரைட்டா? ஸோ இதில் வந்து மோர் அக்யூரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது தான். அதனால் இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ப்ளாட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை விட இது வந்து மோர் ப்ரிசிஷன், அதனால் நம்ம இதை டிக் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இந்த மாதிரி க்யூயிங் தியரியில் இந்த மாதிரி இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் வெயிட்டிங், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஐடில் பீரியட், மீன் அரைவல் ரேட், மீன் சர்வீஸ் ரேட்டு, ஓகே, இதில் ஆவரேஜ் லென்த் ஆஃப் க்யூ அண்ட் சிஸ்டம்,
வெயிட்டிங் டைம் ஆஃப் கியூ அண்ட் சிஸ்டம், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ப்ராப்ளமோ இல்லை தியரியோ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கியூயிங் தியரியில் கொஷின்ஸ் கேட்டால் இதிலேருந்து தான் அவங்க கேட்க முடியும். ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.